லேட்டஸ்ட்டா பிக் பாஸ்ல என்ன நடந்துச்சுன்னா, தினேஷ்க்கும், விசித்ராவுக்கும் வாக்குவாதம் வந்துடுச்சு. தினேஷ் சொல்றாரு, "நீங்களும் அர்ச்சனாவும் ஒண்ணு சேர்ந்தீங்கன்னா, முன்னாடி ஒரு மாதிரி பேசுறீங்க. பின்னாடி போயி எல்லார பத்தியுமே நீங்க மட்டம் தட்டி குறை சொல்லி, ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சு பேசிட்டே, குறை சொல்லிட்டே தான் இருக்கீங்க. ஆனா வெளில வந்து பேசும்போது வேற மாதிரி பேசுறீங்க." அப்படின்றாங்க. அதுக்கு உடனே விசித்ரா சொல்றாங்க, "தினேஷ் தப்பு தப்பா பதிவு பண்ணாதீங்க. இது எல்லா மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாங்க என்ன பேசுனோங்கிறத எல்லா மக்களும் பார்த்துருக்காங்க. கேமராவும் பதிவு பண்ணியிருக்குன்னு." உடனே தினேஷ் என்ன சொல்றாருன்னா, "நான் பேசுறத கேமரா பதிவு பண்ணும். மக்களும் பார்ப்பாங்க. நீங்களும் பாருங்க. நீங்க தப்பு தப்பா தான் பேசுறீங்க. உள்ளுக்குள்ள ஒண்ணு பேசுறீங்க, வெளியில ஒண்ணு பேசுறீங்க." அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு இடையில பிக் பாஸ் வந்து இந்த வாரம் ஃபுல்லா வந்து ஒழுங்கா ஆக்டிவிட்டிலலாம் ஈடுபடாதவங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது, எல்லாருமே ஒண்ணு சேர்ந்தாப்புல பிளான் போட்டிருக்காங்கங்க. அர்ச்சனாவும், விசித்ராவையும் சொல்றாங்க. அவங்க 2 பேரும் ஒழுங்கா பண்ணலன்னு. ஈவன் இந்த விக்ரம் சரவணன் அந்த கானா பாலா கூட சொல்றாருங்க. அதனால அவங்க 2 பேரையும் ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. இந்த சந்தோஷத்த இவங்க எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடி கொண்டாடுறாங்க. அர்ச்சனாவும், விசித்ராவுமே டான்ஸ் ஆடி கொண்டாடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விசித்ரா வந்து, "இதுவரைக்கும் விசித்ரா 1 பார்ட் 1 தான் நீங்க பார்த்துருக்கீங்க. இனிமே நீங்க பார்ட் 2 பார்க்க போறீங்கன்னு." உடனே அர்ச்சனாவும் சேர்ந்து, "வித் அர்ச்சனா கூட பார்க்க போறீங்க." அப்படிங்கிறாங்க. எது எப்படியோ எல்லாரும் பிளான் பண்ணி 2 பேரையும் அனுப்புறாங்க. ஒருத்தரா மாத்தி மாத்தி பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்கங்க. இதில யார் இந்த வாரம் எலிமினேட் ஆவாங்க? நீங்க யார நினைக்கிறீங்கங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, அப்படியே கமெண்ட் பண்ணவும் மறந்துறாதீங்க.